பிக் பாஸ் சீசன் 8ல 3வது கண்டஸ்டண்ட்டாக உள்ளே போயிருக்கிறது தர்ஷா குப்தா தான். தர்ஷா குப்தா உள்ளே என்ட்ரானதுக்கு அப்புறமா வழக்கமாக கமல் சார் கிட்ட எல்லாரும் எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி தான் விஜய் சேதுபதிகிட்டையும் பேசியிருக்காங்க. நான் உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார், உங்கள் கூட கண்டிப்பாக ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். ஆனால் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையிலேயே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பிக் பாஸ் சீசன் 8ல நான் எதுக்காக கலந்துக்கிட்டேன் அப்படின்ற காரணத்தையுமே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. மேலும் அவங்களோட இன்ட்ரோ வீடியோவும் ப்ளே பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தர்ஷா குப்தாவுக்கும் பிக் பாஸ் சீசன் 8ஓட ஐலோகோ இருக்க மாதிரியான ஒரு டம்மி ட்ராஃபியை கையில் கொடுத்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் தர்ஷா குப்தா ஆரம்பத்தில் சீரியலில் தான் நடிச்சிட்டு இருந்தாங்க. விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்த அவளும் நானும் அப்படின்ற சீரியல் மூலமாக தான் இன்ட்ரோ கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜீ தமிழில் முள்ளும் மலரும், சன் டிவியில் மின்னலே, மறுபடியும் ரீசெண்டாக விஜய் டிவியில் செந்தூர பூவே சீரியலில் கூட நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் ஆன குக் வித் கோமாளி சீசன் 2ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக கலந்துக்கிட்டாங்க. இவங்க ரொம்ப வருஷமாக சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாலும் குக் வித் கோமாளி மூலமாக தான் பலருக்கும் தெரிய வந்தாங்க. இந்த நிலையில் இப்போ அவங்க ரீசெண்டாக ருத்ர தாண்டவம், ஓ மை கோஸ்ட், மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு சொல்லிட்டு பல படங்களில் நடிச்சிட்டு வராங்க. மேலும் இன்ஸ்டாகிராம்லேயும் எப்பவுமே அவங்க ஆக்டிவாக தான் இருப்பாங்க. அடிக்கடி ப்ரமோஷன் வீடியோ போடுறது, மாடலிங் பண்ணுறது, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பிஸியாகவே இருந்துட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவியில் நடக்கிற எல்லா ஷோஸ்லையுமே இவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக எல்லா ஷோஸ்லையுமே இவங்க கலந்துப்பாங்க. லாஸ்ட் இயரே இவங்க பிக் பாஸில் கலந்துப்பாங்க அப்படின்னு எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த நிலையில் இந்த வருஷம் அவங்க பிக் பாஸில் சர்ப்ரைஸாக என்ட்ரி கொடுத்துருக்காங்க.